மாறிய வரலாற்று சிறப்புமிக்க நாள். நமது அரசியல் அமைப்பில் அனைவருக்கும் சமம் என்ற உயரிய எண்ணத்தை நமக்கு கற்று தந்த நாள். மாணவர்களே, நீங்கள் தான் இந்த நாட்டின் எதிர்காலம். நல்ல கல்வி, நல்ல ஒழுக்கம், நாட்டுப்பற்று ஆகியவற்றை உங்கள் வாழ்வில் கடைபிடித்தால் இந்தியா உலகில் மேலும் உயர்ந்து நிற்கும். இன்றைய காலத்தில் நாட்டை நேசிப்பது என்றால் கொடி ஏற்றுவது அல்லது முழக்கப்படுவது மட்டுமல்ல, நல்ல குடிமக்களாக வாழ்வதே உண்மையான தேசப்பற்று. இன்று நீங்கள் மொபைல், இணையம், சமூக வலைதளம் போன்றவற்றோடு வளர்ந்து வருகிறீர்கள். அதனால் உண்மை தகவலை மட்டும் பகிர்வது, தவறான செய்திகளுக்கு இடம் கொடுக்காமல் இருப்பது, ஒருவரை இழக்காமல் மதித்து நடப்பது, இவையெல்லாம் இன்றைய காலத்தின் குடியரசு கடமை. இன்றைய இந்தியாவுக்கு தேவையான புத்திசாலித்தனம் மட்டுமல்ல, மனிதனையும் கொண்ட இளைஞர்கள். தேர்வில் அதிக மதிப்பெண் வாங்குவது முக்கியம்தான், ஆனால் அதைவிட முக்கியம் நேர்மையாக இருப்பது, தவறு செய்தால் ஒப்புக்கொள்வது, மற்றவரின் வெற்றியை மதிப்பது. இதுவே இன்றைய குடியரசு இந்தியாவுக்கு நீங்கள் தரும் உண்மையான மரியாதை. நாட்டை நேசிப்பது என்றால் அதன் மண்ணையும் நீரையும் காற்றையும் காப்பது, பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைப்பது, மரம் நடுவது, நீரை வீணாக்காமல் இருப்பது. இவையெல்லாம் சிறிய விஷயங்கள் போல தோன்றலாம், ஆனால் இதுவே நாளைய இந்தியாவை பாதுகாக்கும் பெரிய குடியரசு கடமைகள். இந்தியா உங்களிடம் கேட்பது நீங்கள் பெரியாளாக ஆக வேண்டும் என்று அல்ல, நீ நல்ல மனிதனாக ஆக வேண்டும் என்பதை கனவு காணுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். தொடர்பியை கண்டு பயப்படாமல் முயற்சி செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு நல்ல முயற்சியும் இந்தியாவின் வளர்ச்சிக்கான ஒரு படி. இன்று நம் பள்ளிக்கு சிறப்பு விருந்தினராக வந்துள்ள அனைவரும் வெவ்வேறு கொள்கை கோட்பாடுகளை கொண்டவர்கள் என்றாலும் தேசிய விழா என்ற போது அனைவரும் ஒன்றுபட்டு சமத்துவத்தை அடையாளப்படுத்தும் விதமாக நம்மும் அமர்ந்திருப்பது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. மாணவர்களே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இவர்களை போன்று சமத்துவத்தை அடையாளப்படுத்தும் சாட்சிகளாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நாளில் நம் நாட்டின் வளர்ச்சிக்காக நேர்மையையும் ஒழுக்கம் கொண்ட குடிமக்களாக வாழ உறுதி எடுப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேசுறது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரியாது. இங்க வந்து எல்லாருக்கும் ஒரு வித்தியாசமான விஷயத்துல வந்திருக்காங்க. ஆனா நம்ம தேசிய விழான்னு சொன்னா எல்லாரும் ஒன்னா வந்து நிக்கிறாங்க பாத்தீங்களா? இந்த மாதிரிதான் நம்ம எதிர்காலத்தை நீங்க எல்லாரும் இருக்கணும். அதுக்கு உதாரணம் இவங்க எல்லாரும் கிளாப் பண்ணுங்க, வந்தவங்க எல்லாருக்கும். இதே மாதிரி நீங்க பெரிய லெவலான பேர் கூட உங்களுக்கு ஒரு வேற விஷயங்கள் இப்போ இருந்தா கூட ஒரு தேசிய விழாவை இந்த மாதிரி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இருப்பீங்களா? நமது பள்ளியின் அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்துள்ள நம்மை கௌரவப்படுத்தி நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் சிறந்த ஆய்ந்து வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்களை கௌரவிக்கும் வண்ணமாக நமது பள்ளியின் சார்பிலும் நம் பள்ளி மேலாண்மை குழுவின் சார்பிலும் இப்பொன்னாடிய வருவதை இப்பள்ளி மகிழ்ச்சி கொள்கிறது. நம் பள்ளியுடன் தொடர்ந்து பயணித்து வர மதிப்புக்குரிய திரு மாறன் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன்.